சுழல் காற்று. இன்னைக்கு நம்ம போகிற இந்த பிரயாணத்தில் சுற்றி பிரச்சனைகளாக இருக்கலாம். சுற்றி சுற்றி பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு பிரச்சனை, வேலைக்கு போனால் வேலையில் ஒரு பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிரச்சனை, சும்மா புது புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருக்குது. இந்த சுழல் காற்று சாதாரணமான காற்று இல்லை. சுற்றி பிரச்சனை. ஒரு பக்கம் பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, மேற்கொள்ளலாம். சுற்றி பிரச்சனை. நம்மளுக்கு ஆதரவாக இருந்தவங்க, நம்ம கூட நல்லா பேசுகிறவங்க, நம்ம நம்பினவங்க கூட ஒரு சில நேரங்களில் நம்மளை எதிர்க்கிற மாதிரியோ நம்மளை பகைக்கிற மாதிரியோ அந்த சூழ்நிலாம் வரும். சுற்றி சுழல் காற்று. ஆனால் ஆண்டவர் படகுல தான் இருக்கார். ஞாபகம் வச்சுங்க, தேவனும் உங்கள் படகுல இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சுற்றி பிரச்சனை இருக்குதா, ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஆண்டவர் நம்ம படகுல இருக்கிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம படகுல இருக்கிற இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்வார் பாருங்க. பலத்த சுழல் காற்று உண்டாங்கி படகு நிரம்பத்தக்கதாய். அதுக்கப்புறம் ஒன்றுமே யோசிக்க முடியல. இந்த பிரச்சனைகளை யோசிச்சு நார்மலாக ஒரு மனுஷங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்க முடியல. இந்த மனுஷனுடைய யோசனை ஆழமான ஜலம் போல் இருக்கிறது அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது. ஆழமான ஜலம், அதை நீதிமான் அதை முண்டெடுப்பான் அப்படின்னு வசனம் இருக்குது. இந்த பிரச்சனைகளை யோசிச்சு நார்மலான ஒரு மனுஷங்க யோசிக்கிறது கூட நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய படகு ஃபுல்லாக நிரம்பி அப்படியே ஸ்டன் ஆகிட்டுருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சுச்சுவேஷன்லேயும் ஆண்டவர் நம்ம படகுல தான் இருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இங்கே சீஷரோடு கூட ஆண்டவர் படகுல இருக்கிறாரு. அவர் நித்திரை செய்துன்னு இருக்கிறார். நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். அவர் தூங்கி நிற்கிறார். எதுக்காக அவர் தூங்கணும்? தேவன் நம்மளுடைய படகில் நம்மளோடு பயணம் செய்யும் பொழுது நம்ம அவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது அவர் இளைப்பாறுதலோடு இருக்கணும். இங்கே பாருங்க, ஆண்டவர் தலையாணி வச்சு நல்லா தூங்கி நிற்கிறார். சுழல் காற்று அடிச்சுது, படகு